ஸ்ரீமத் தேவி பாகவதம் 2வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்துல சர்ப்ப சத்திரம் நடத்துறதும் அதை முடிவுக்கு கொண்டு வரதும் ஆன விஷயங்களையாக்கும் சொல்லப்படுறது. சர்ப்பசத்திரம் நடத்துறதுக்கான காரணங்களையும் சொல்லப்படுறது. பரீட்சித் மகாராஜாவோடு மரணத்துக்கு அப்புறம் புத்திரனான ஜனமேஜயன் ஹஸ்தினாபுரம் சக்கரவர்த்தி ஆயிட்டு ஸ்தானம் ஏத்துண்டார். அப்பாவோடு எல்லா விதமான ஆத்மசாந்திக்கான கிரியைகளும் செஞ்சதுக்கு அப்புறம் காசிராஜாவோட புத்திரியான வபுஷ்டா அப்படிங்கிற கன்யகைய திருமணம் பண்ணிண்டு அப்பாவ மாதிரியே பிரஜகளுக்கு ரொம்ப பிரியமாயிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் செஞ்சுட்டு வந்தார் ஜனமேஜயன். அந்த காலத்துல அவர் ஒரு யாகம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார். எல்லா விஷயத்திலையும் உபதேசம் தரத்துக்கு சூட்டபிளான ஒரு ஆச்சாரியனோடு குறவு அவருக்கு இருந்தது. அதனாலேயே யோக்கியனான ஒரு புரோகிதனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு பல இடத்துலயும் இப்படி சுற்றி சஞ்சரிச்சார். அப்படி நடக்கிறத ஒரு நாளைக்கு ஸ்ருதஸ்ரவஸ் அப்படிங்கிற முனியோடு பர்ணசாலையில அவரு ஏறினார். அங்க மகர்ஷியோட புத்திரனான சோமஸ்ரவஸ் அப்படிங்கிற தாபசகுமாரன் ஒரு சில ஹோம கர்மங்களை செய்யறத பார்த்தார். அந்த முனிகுமாரன் தனக்கு சூட்டபிளான ஒரு புரோகிதனா இருப்பார் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு ராஜா ஸ்ருதஸ்ரவஸ் கிட்ட இப்படி கேட்டார், உங்களோட புத்திரனான சோமஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த முனிய எனக்கு என்னோடு புரோகிதனாயிட்டு நீங்கள் கொடுக்கணும். நான் ஹஸ்தினாபுரம் ராஜாவான ஜனமேஜயனாக்கும் அப்படின்னு சொல்றார். முனி ரொம்ப பகுமானத்தோடு கூடிட்டு ராஜாவை ஸ்வீகரிச்சு உட்கார வச்சு சொல்றார், இவன் இந்த சோமஸ்ரவஸ் அப்படிங்கிற என்னோட புத்திரன் ஒரு நாக கன்யகையில ஜனிச்ச குழந்தையாக்கும். எல்லா யோக்கியதைகளும் இவனுக்கு இருக்கு, அபாரமான தபசக்தி இருக்கு. இவன் உங்களுக்கு புரோகிதனாகிறதுக்கான எல்லா எபிலிட்டியும் இருக்கிறவனும் ஆக்கும். இருந்தா ஒரு தோஷமும் இருக்கு. ஒரு முனியோடு ஒப்பீனியனை இவன் ஒருபோதும் ஸ்வீகரிக்கவோ ஒரு முனியோடு உபதேசத்தை இவன் ஒருபோதும் ஸ்வீகரிக்காதக்கு இருக்க மாட்டான். முனிகள் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்டுடுவன், மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அது இவனோடு ஒரு சுகாரியமான ஒரு விரதனிஷ்டையாக்கும். இவனோடு இந்த விரதம் உங்களுக்கு தோஷத்தை செய்யலாம் ஃபியூச்சர்ல. முனிகள் என்ன சொன்னாலும் கேட்கிறவனாக்கும். இவன் அவ்வளவு பகுமானமாக்கும் முனிகள் கிட்ட. உங்களுக்கு சம்மதமாக்குமானா இவனை நீங்கள் கூட்டிட்டு வைக்குங்கோ. ஜனமேஜயன் சம்மதம் சொல்லி சோமஸ்ரவஸ கூட்டிண்டு ஹஸ்தினாபுரிக்கு திரும்பி போனார். ஜனமேஜயனோடு தம்பிகளான ஸ்ருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் இவாளையும் மந்திரிகளையும் முக்கியமானவாளையெல்லாம் கூப்பிட்டு வருத்தி, இனிமேல் நம்மளோடு புரோகிதன் இந்த முனிகுமாரனான சோமஸ்ரவஸாக்கும் யாகாதி புண்ணிய கர்ம அனுஷ்டான காரியங்கள் எல்லாம் இவராக்கும் சொல்லுவார். இவர் சொல்றபடி நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அது சம்மதிச்சா. அந்த காலத்துல ஜனமேஜயனுக்கு ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாச்சு. அந்த சமரத்துல
தட்சசிலா அப்படிங்கிற நகரம் அவரு பிடிச்செடுத்து தன்னோட ராஜ்யத்தோடு கூட்டிச்சேர்த்தார். ஹஸ்தினாபுரியோடு கூடிட்டு தட்சசிலா அப்படிங்கிற ராஜ்யத்தையும் கூட்டிச்சேர்த்தார். அந்த தட்சசிலா ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்திலேயாக்கும் பாண்டவர்களோடு புரோகிதனாயிருந்த தௌமிய முனி அந்த காலத்துல வசிச்சுட்டு இருந்தார். வயசாச்சு, ക്രമേണ அவருக்கு വാർദ്ധക്യം ബാധിച്ചു കൊടുത്ത് അവർക്ക് உபமன்யு, ஆருணி, பாஞ்சாலன், வைதன் அப்படின்னு 4 சிஷ்யர்கள் இருந்தா. அதுல வைதன் மட்டும் குருகுலவாசம் முடிஞ்சு வேற ஒரு ஆசிரமத்துல போய் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு உதங்கன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு சிஷ்யன் இருந்தார். ஒரு நாளைக்கு உதங்கன் ஆச்சாரியனான வைதன் கிட்ட கேட்டார், பரம காருண்யமாயிருக்கிற குருநாதா, உங்ககிட்ட எல்லா வித்தியகளையும் சர்வ சந்நியாச முறைகளையும் நான் படிச்சுட்டேன். உங்களுக்கு திருப்திகரமான ஏதாவது ஒரு குருதட்சிணை தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னவாக்கும் குருதட்சிணை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. உன்னோட குரு பக்தியும் குரு சுശ്രൂഷയാலையுமே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன குருதட்சிணையாக்கும் நீ எனக்கு தரத்துக்கு உள்ளது. அதனால தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீ வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். குருநாதனோடு இந்த வார்த்தைகள் கேட்டு உதங்கனுக்கு திருப்தி ஆகல. மறுபடியும் கேட்கிறார், என்ன கர்மமானாலும் என்ன விரதமானாலும் அது அவசானிக்கிறத அது செஞ்சு வச்ச ஆச்சாரியனுக்கு தட்சிணை கொடுக்கணும். அப்படி தட்சிணை கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு கர்மம் பூர்த்தியாகாது அப்படின்னு அல்லவோ சாஸ்திரம் சொல்றது. அதனால நீங்கள் கண்டிப்பா குருதட்சிணை வாங்கிக்கணும். ஆச்சாரியன் கடைசியில சொன்னார், சரி உனக்கு ரொம்ப ரொம்ப நிர்பந்தமாக்கும் அப்படின்னு நினைக்கா என்ன வேணும் அப்படின்னு என்னோட மனைவிட்ட போய் கேளு. என் மனைவி என்ன சொல்றாளோ அதுபடி நீ செஞ்சுக்கோ. உடனடியா உதங்கன் குருபத்னிட்ட போனார். குருதட்சிணையாயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் யோசிச்சது அப்புறம் குருபத்னி சொல்றா, பௌஷ்யராஜாவோடு பட்ட மகிழ்ச்சியோடு காதுல கிடக்கிற ரத்ன குண்டலங்கள் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அந்த ரத்ன குண்டலங்கள் குருதட்சிணையாயிட்டு கொண்டு வந்துதா. ஒருக்கா நான் அந்த காதுல போட்டிருக்கிற குண்டலங்களை பார்க்கறதுக்கு சாஹச்சரியம் உண்டாச்சு. அதுல இருந்து எனக்கு அந்த பௌஷ்யராஜாவோடு பட்ட மகிழ்ச்சியோடு குண்டலங்கள் ரொம்ப பிரியமாயிடுத்து. இன்னையிலிருந்து 4 நாளுக்குள்ள நீ அந்த குண்டலம் என்னன்னா கம்மல், ஜிமிக்கி கம்மல் மாதிரி கொண்டு வந்து தரணும். உதங்கருக்கு ரொம்ப ஆசுவாசமாச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு கம்மல் தானே கேட்கறா, கொண்டு வந்து கொடுத்து விடலாம். குருபத்னியையும் குருநாதனையும் தொழுது வந்திச்சு அனுகிரக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிண்டு உதங்கன் கிளம்பியாச்சு. குரு பிரீதிக்காயிட்டு என்னோடு இந்த யத்னம் நடத்துறதுக்கு சாத்தியமாகணுமே அப்படின்னு தியானிச்சுண்டு பசி மறந்து தாகம் மறந்து பௌஷ்யராஜாவோட கொட்டாரத்தை ലക്ഷ്യമാക്കി നടന്നാൽ മാർഗ മധ്യത്തിലെ ഒരു വഴിപോക്കൻ ഒരു വെള്ള കളർ കാളയോട് മേലെ ഏറി ഉക്കാந்துണ്ട് ഉദങ്കനോട് മുന്നാലെ വരത பார்த்தான். கௌரவத்தோடு கூடிட்டு அந்த வழிபோக்கன் உதங்கன் கிட்ட சொன்னான், இந்த காளையோடு மலம் அப்படின்னாக்கா விசர்ஜ்யம், மலத்தை நீ சாப்பிடு, உன்னோட குருநாதனும் இத சாப்பிட்டவனாக்கும் அப்படின்னு. குருநாதனும் சாப்பிட்டாச்சு இந்த மலத்தை அப்படின்னு கேட்டோன சிஷ்யனுக்கு சந்தேகம் ஒன்றும் வரல. கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாதக்கு டவுட் இல்லாதக்கு அந்த வெள்ளை கலர் காளையோடு சாணிய கையால வாரி வாரி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் உதங்கன் அதிவேகம் நடந்தான். பௌஷ்ய ராஜதானியில போய் ராஜாவை பார்த்து என்னத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொன்னான்.
முனிகுமாரா, நீ சந்தேகிக்கவே வேண்டாம், என்னோட மனைவியை போய் பாரு, அவள் கொஞ்சம் கூட தயங்காம அவளோட காதில் இருக்கிற கமலை கலட்டி உங்ககிட்ட தருவர். உடனடியாயிட்டு அந்த புறத்துக்கு பிரவேசனம் பண்ணினார் உதங்கன். ராஜ்ஞியை பார்த்து தன்னோட ஆசையை சொன்னார். எந்த ஒரு தயக்கവും இல்லாதக்கு காதில் இருக்கிற 2 கம்மலையும் கழட்டி கொடுத்து அந்த தாபசன குமாரனோட சந்தோஷத்தை பார்த்தா ராணி. இந்த குண்டலங்கள் சர்ப்பராஜனான தட்சகன் ரொம்ப ரொம்ப ஆசிச்சதாக்கும். கிடைக்காததுனால அந்த தட்சகனுக்கு கொஞ்சம் வைராக்கியமும் இருக்கு. அதனால அந்த நாகசிரஷ்டன் உபதிரவம் பண்ணாம பாத்துக்கணும். அந்த நாகராஜாவோடு உபதிரவம் இல்லாதக்கு சூட்சிச்சு வச்சுக்கோ. ஒருபோதும் இந்த கம்மலை கீழே வைக்கப்படாது. கீழே வச்சானா அந்த தட்சகன் திருடிண்டு போயிடுவேன். அதுக்கு உதங்கன் சொல்றார், எனக்கு தட்சகனை கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்படி சொன்ன உதங்கனை பார்த்து ராணியோட முகத்துல ஒரு புன்னகை வந்தது. அதுக்கப்புறம் ராஜாட்டையும் ராணிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவோடு அந்த வாசஸ்தானத்துக்கு யாத்திரையானார் உதங்கன். யாத்திரை பண்ற அந்த வழியில ஆகாச மண்டலத்துல திடீர்னு கார்மேகங்கள் பறந்தது. அதிசக்தியான இடியும் மழையும் ஆரம்பிச்சது. 4 பக்கமும் உக்ரமான காற்று வீசிட்டு உதங்கன் അതൊന്നും കെയർ பண்ணாதக்கு அவசரமா யாத்திரை பண்ணினார். வழியில ஒரு நதி கடந்து வேணும் போறதுக்கு. பேமாரியினால அந்த நதி நிறைய தண்ணியால முழுகி போச்சு. இருந்தா கூட அதை நீந்தி கிடக்கிறதுக்கு உதங்கன் தீர்மானம் பண்ணினார். அதுக்காக வஸ்திரங்களை முறுக்கி உடுத்திண்டு கையில இருக்கிற குண்டலங்கள் திடீர்னு கீழே வச்சுட்டாக்கும். இடுப்புல வஸ்திரத்தை முறுக்கி கட்டினது. உடனடியா தட்சகன் எங்கேந்தோ வந்து ஓடி வந்து அந்த குண்டலங்களை எடுத்துட்டு வாயு வேகத்துல பிரயாணம் பண்ணினார். உதங்கன் விடலை, பின்னால ஓடினார். தட்சகன் பாதாளத்துல ஒளிச்சதுனால முனிகுமாரனுக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்கலை. பாதாள லோகம் அப்படிங்கிறது தமோ லோகமாக்கும், இருட்டாக்கும். அங்க உதங்கனோடு தபசக்தியினால தட்சகனை ஆவாகனம் பண்ணினார். அந்த டைம்ல அழகான ஒரு குதிரையோடு மேல ஏறி ஒரு திவ்ய புருஷன் அங்க பிரத்யட்சமானார். உதங்கன் அந்த பிரத்யட்சமான அந்த திவ்ய புருஷனை தொழுதார். தட்சகனோடு அந்த பிரவൃத்திய சொல்லி கேட்க வச்சார். அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்றார், நீ இந்த குதிரையோட மலத்வாரத்துல ஒன்னு ஊது. உதங்கன் எந்த ஒரு டவுட்டும் இல்லாதக்கு குதிரை மேல உட்கார்ந்து இருந்தவர் சொன்ன மாதிரியே செஞ்சார். உடனடியா குதிரையோடு மலத்வாரத்திலேந்து ஒரு தூம பிரவாகம் வெளியில பிரவாகமாயிட்டு வந்தது. அது படர்ந்து பெருசாயி பாதாளம் முழுவன் வியாபிச்சது. நாகங்களுக்கு இருக்கப்பொருதி இல்லாதக்காச்சு. எல்லா நாகங்களும் மூச்சு முட்டி இறந்து போகும் அப்படிங்கிற ஸ்திதி வந்தோன அந்த டைம்ல தட்சகன் இனி ஒளிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சு பிரத்யட்சமானார். குண்டலங்களை உதங்கனுக்கு திரும்ப கொடுத்து மன்னிப்பு கேட்டார். அதோடு கூடிட்டு தூம படலங்களும் அடங்கி போச்சு. குருபத்னி 4வது நாள் முடியறதுக்குள்ளே வேணாம் இந்த குருதட்சணை கொண்டு வரத்துக்குன்னு சொல்லியிருந்தாலே அன்னைக்கு குருபத்னி சொன்ன அந்த 4வது நாளா இருந்தது. எப்படி கிருத்திய டைம்ல அங்க போய் எத்துவேன் அப்படின்னு உதங்கன் சங்கடப்பட்டார். ரொம்ப தூரம் இனியும் போகிறதுக்கு இருக்கு. அப்போது குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்றார், நீ சங்கடப்படாதே, இந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து பொக்கோ, இன்னைக்கே நீ அங்க போய் எத்துவாய் அப்படின்னு. உதங்கன் அந்த குதிரை மேல இருக்கிறவர் சொன்ன மாதிரி குதிரையோடு மேல ஏறி உட்கார்ந்து யாத்திரை போனார். மந்திர சக்தியால இருக்கிற மாதிரி அன்னைக்கே குருவோடு ஆசிரமத்துல எத்தி சேர்ந்தார். உடனடியா குண்டலங்கள்
குருபத்னிக்கு தட்சிணையாயிட்டு கொடுத்தார். சிஷ்யனை அனுகிரகிச்சா குருபத்னி ஜீவிதகாலம் முழுவதும் உனக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா. அதுக்கப்புறமா உதங்கன் குருவை பார்த்து வர்ணிச்சார். தனக்குண்டான அனுபவங்களை டீட்டெயில் ஆயிட்டு சொன்னார். குரு சொன்னார், உதங்கா, நீ உலகத்துல வச்சு ரொம்ப ரொம்ப பெரிய சிரஷ்டனாய் திருந்துட்டாய். தட்சகனிலேந்து இந்த குண்டலங்கள் திரும்ப வாங்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அதே மாதிரி பௌஷ பத்னியோட காதுகளிலேந்து குண்டலங்கள் அழிச்சு வாங்கிறது அப்படிங்கிறதும் அதிசயமான ஒரு சம்பவமாக்கும். வழியில வெள்ளக்காளையாய் பார்த்தது தேவேந்திரனோடு ஐராவதமாக்கும். அதனோடு மேல உட்கார்ந்து இருந்தது தேவேந்திரனாக்கும். அந்த காளையோடு மலத்துல அமிர்தத்தோடு அம்சம் இருக்கு. அதை சாப்பிட்டானாக்கா ஜரானரை பாதிக்காது. அதாக்கும் உங்ககிட்ட அதை சாப்பிடுறதுக்கு சொன்னது. இந்திரன் என்னோடு நண்பன் ஆனதுனால உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு அங்க வந்ததாக்கும். அதே மாதிரி பாதாளத்துல பார்த்த குதிரை சாட்சால் அக்னி பகவானாக்கும். குதிரைக்காரனாயிட்டு வந்தது மேகநாதனாக்கும். உன்னோட நிஷ்கலங்கமான குரு பக்தி பார்த்து அவ எல்லாரும் உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு யதா சமயம் வந்து சேர்ந்தா. குருதட்சணையும் கொடுத்து குருநாதனோடு அனுகிரக ஆசீர்வாதங்களும் வாங்கிட்டு குருகுலத்திலிருந்து யாத்திரையான உதங்கனோடு மனசுக்குள்ள பிரதிகாரத்தோடு ஒரு அக்னி நீறி எரிஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப கடினமாயிட்டு துரோகிச்ச தட்சகன் கிட்ட எப்படியாவது பிரதிகாரம் பண்ணணும் அப்படின்னாக்கும் உதங்கனோடு அந்த வைராக்கியம். அதுக்கான மார்க்கங்கள் யோசனை பண்ணிட்டு தோசங்களும் மாசங்களும் இப்படி போச்சு கொஞ்சம். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ஜனமேஜய ராஜா குருட்சேத்திரத்துல வச்சு ஒரு யாகம் நடத்தின்னு இருக்கிறத அந்த விஷயம் உதங்கனோடு காதுல வந்து சேர்ந்தது. அப்புறம் உதங்கன் கொஞ்சம் கூட தயங்கலை, உடனடியா குருட்சேத்திரத்துக்கு யாத்திரையானார். நிறைய மகிழ்ச்சிகளோடு சாநித்தியத்துல நடக்கிற அந்த யாகத்துல தீட்சை ஆச்சரிக்கிற மகாராஜாவ ஜனமேஜய ராஜாவ உதங்கன் போய் பார்த்தார். ராஜா அந்த யுவமுனிய அர்க்கியபாத்தியாதிகளால சல்கரிச்சு புண்ணியாசனத்துல உட்கார வச்சார். உடனடியா உதங்கன் சொன்னார், மகாராஜாவே, நான் இப்போ இங்க வந்தது யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிடையாது. உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை உபதேசிக்கிறதுக்காக்கும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய யாகம் அப்படிங்கிறது இது கிடையாது. விஷ்ணு பக்தர்களில அத்யுத்தமனும் தர்மிஷ்டர்களில சர்வசிரேஷ்டனுமாயிருந்த உங்களோட அப்பாவான பரீட்சித்த சின்ன பாலகனாயிருக்கிற ஒரு முனிகுமாரன் சபிச்சான். அப்படிங்கிற காரணத்தால கொடூரனான தட்சகன் கடிச்சு உங்களோட அப்பா இறந்து போனார். நீங்கள் அதை பார்த்துட்டு தானே இருந்த. வியாசபுத்திரனான ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பக்தியோடு கூடிட்டு அந்த ஸ்ரீமத் மகாபாகவதம் அவருக்கு உபதேசிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதனோட பரிசமாப்தியில பாரண விடுற அந்த அவசரத்துல அந்த தட்சகன் இப்படி சீட்டு பண்ணி உங்க அப்பாவை கொன்னுட்டார். மாதுளப்பழத்துக்குள்ள சின்ன பழமா சின்ன ஒரு புழுவாயிட்டு வந்து கழுத்துல கடிச்சு கொன்னுட்டார். விஷ்ணு ஜாதனான அந்த மகா சிரேஷ்டனா இருக்கிற பரீட்சித்த கடிக்கிறது பாபமாக்கும் அப்படின்னு உபதேசிச்ச கஷ்யபனை பலவிதமான தனங்களை கொடுத்து திருப்பி அனுப்பிட்டான். கொடியமான வைராக்கியத்தோடு கூடியாக்கும் இந்த தட்சகன் அதை செஞ்சு தீர்த்தது. அப்படி இருக்கிற சத்தியமில்லாத துஷ்ட சர்ப்பங்களை நசிப்பிக்கிறதுக்கான ஒரு யத்னமாக்கும் நீங்கள் இப்ப நடத்தணும். அப்படி ஒரு பிதிர்பக்தனான உத்தம புத்திரனோட தர்மம் நீங்கள் கட்டாயம் செய்யணும். உங்களோட அப்பாவை பிரீதிப்படுத்துறதுக்கு இதை விட சிரேஷ்டமான ஒரு புண்ணிய கர்மம் உங்களுக்கு வேற செய்யறதுக்கு இல்லை. அதனால இப்ப நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற யாகத்தை நிப்பாட்டிட்டு சர்ப்ப சத்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உதங்கன் சொல்றார். அந்த யாகாக்னியில தட்சகன் அப்படிங்கிற அந்த துஷ்டன் வந்து விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் கூடியும் உங்ககிட்ட சொல்றதுக்கு இருக்கு. இந்த தட்சகன் முன்னால ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்தது காண்டவம் அப்படிங்கிற வனத்திலேயாக்குமே. அந்த வனம் தகிப்பிக்கிறதுக்கு
அக்னி பகவான் பல தடவை முயற்சி பண்ணினார். அந்த டைம்ல எல்லாம் அவனை காப்பாத்துறதுக்கு இந்திரன் மழை பெய்ய வச்சான். இந்திரன் மழை பெய்ய வச்சு அக்னிய தோக்கடிச்சுட்டு இருந்தார். கடைசியில உங்களோட பிரிய பிதாமகனாயிருந்த அர்ஜுனனோட சகாயத்தோடு கூடிட்டு அக்னி பகவான் அந்த வனம் முழுவன் தகிப்பிச்சார். அன்னைக்கு தட்சகன் அங்கேருந்து ஓடி ஒளிச்சான். அர்ஜுன சந்ததிகள் கிட்ட இருக்கிற வைராக்கியமாக்கும் அவன் அன்னைக்கு காட்டினது. அதனால நீங்கள் வேகம் உக்ரமான ஒரு சர்ப்ப சத்திரத்தை ஆரம்பிங்கோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு உதங்கன் ஜனமேஜயன் கிட்ட சொன்னார். உதங்கனோடு உபதேசம் ஜனமேஜயன் நன்னா கேட்டுண்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவரோட மனசை ரொம்ப டச் பண்ணிட்டு அவரு மந்திரிமார்கிட்ட எல்லாம் கேட்டு பிதாவோட மரணத்துக்கு காரணமான அந்த தட்சகன் கடிக்கலை அப்படின்னா தன்னோட பிதாவை இறந்து போயிருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். உதங்கன் சொன்னதெல்லாம் உண்மையாக்கும் அப்படின்னு எல்லாரும் சம்மதிச்சா. ஆச்சாரியனான சோமஸ்ரவஸோடு அபிப்பிராயம் அவர் கேட்டார். உதங்கனோடு உபதேச பிரகாரம் செய்யற பிரவൃத்தி கரெக்டா இருக்கும் அப்படின்னு, உத்தமமான புத்திர தர்மமாக்கும் அதாவது அப்படின்னும் அந்த சோமஸ்ரவஸ் சொன்னார். അതനുസരിച്ച് ആരംഭിച്ച യാഗം അവസാനിപ്പിച്ച് സർപ്പയജ്ഞം നടത്തുறதுக்கு ஜனமேஜயன் தீர்மானம் பண்ணினார். சர்ப்பசத்திரம் நடத்துறதுக்கான இடம் ஏதாக இருக்கணும் அப்படின்னு ஜனமேஜயன் மந்திரிகளோடு கூட கூடி ஆலோசிச்சார். தட்சகனை சம்பந்திக்கிற யாகமானதுனால தட்சசிலையே ஆகட்டும் அப்படின்னு அவ எல்லாரும் அபிப்பிராயப்பட்டா. அதன்படி முதல்ல சிற்பிகளை வரவழைச்சு விசாலமான ஒரு யஜ்ஞசாலை தட்சசிலையில செஞ்சா. மந்திரிகளும் சேவக பிருந்தங்களும் கூடி யாகத்துக்கு வேண்ட சர்வ சாதனங்களும் கலெக்ட் பண்ணினா. மகர்ஷிகள் யாகத்துக்கு தேவையான பலவிதமான சமத குச்சிகள் எல்லாம் கொண்டு வந்தா. முனிகளும் பிராமணாலும் இடதடவில்லாதக்கு வந்துட்டே இருந்தா. அதுக்கு முன்னால ஆரும் இப்படி ஒரு யாகம் நடத்தினதாயிட்டு ஆருக்குமே கேட்டு கேள்வி கொடியும் இல்லை. அதனால சர்ப்பசத்திரம் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நிறைய பேரு ஓடி ஓடி வந்தா. யாகசாலையோடு பணி பூர்த்தியானோன முகூர்த்த லட்சணத்தால யாகம் ஒரு உத்தமனான யோகியால நடுவுல முடங்கிறதுக்கு, அதாவது நடுவுல இந்த யாகம் நின்று போறதுக்கு சாத்தியதை இருக்கு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டாச்சு. அதன்படி மகாராஜா ஒரு நிர்தேசம் கொடுத்தார். யாகம் நடக்கிறத ஹோதாக்களோடு அனுவாதம் இல்லாதக்கு யாகசாலைக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு. அதுக்காக அந்த யாகசாலையோடு என்ட்ரன்ஸ்ல நிறைய செக்யூரிட்டிகளை நியமிச்சா. நீல வஸ்திரங்கள் போட்டுண்டு அதர்வன வேதோக்தங்களான மந்திரங்களை சொல்லிண்டு அக்னிஹோத்ரிகள் யாகம் ஆரம்பிச்சா. ஹோதாக்களில பிரதான ஆச்சாரியன் சண்ட பார்கவன் அப்படிங்கிற தாபசன். அவரு ஹோத்ரிகளோடு நேதாவாயிருந்தார். மற்ற ஹோதாக்கள் அத்வர்யன், ஹோதா, உத்கதன், பிரம்மா அப்படிங்கிற 4 மகர்ஷிகளாயிருந்தா. அவ 5 பேரோடும் கார்மிகத்துவத்திலியாக்கும் உக்ரமான அந்த யாகம் நடக்கிறது. வியாசன் தொடங்கின முனிஜனங்கள் பரிகர்ம ஸ்தானங்களும் எடுத்துண்டா. யாக குண்டத்திலிருந்து வெளியில புறப்பட்டு வந்த தூம படலங்களால வானமண்டலம் கருத்திருந்தது. மந்திரபூர்வகமான சுவாகா சப்தத்தால அந்தரிட்சம் அப்படியே எதிரொலிச்சது. தும்பிக்கை வண்ணத்தில இருக்கிற அனவதி நாகங்கள் அக்னி குண்டத்துல வந்து விழுறதுக்கு ஆரம்பிச்சது. புற்றுகளில இருக்கிற பாம்புகள் அந்த ஜொலிக்கிற யாகாக்னியில கூட்டத்தோட வந்து விழுந்து தகிச்சது. ஒரு சில நாகங்களுக்கு உடம்பெல்லாம் பொள்ளித்து. அதே மாதிரி மகர்ஷி உத்தமர்களோடு மந்திரோச்சாரண சத்தமும் ஹவிசோடு பொட்டி தரிக்கிற ஒச்சையும் ஹோதாக்களோடு ஓங்கார பிரணவத்வனியும் பார்த்து நிற்கிறவாளோடு ஆச்சரிய சப்தங்களும் ஆதிசேஷனான அனந்தன் போலும் மகாவிஷ்ணுவை பயந்து அபயம் பிராபிச்சார். அந்த அளவுக்கு கோரமாயிருந்தது அந்த சர்ப்பசத்திரம்.
சர்ப்பசத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த யாகம் நடத்துறத எல்லா நாகங்களும் தன்னால ஓடி வந்து அந்த நெருப்புல வந்து விழும். வாசுகியும் மூக்கில புகை வந்து பரமசிவனோடு திருவுடலில பயந்து நடுங்கி ஒடுங்கி உக்காந்தது. தச்சகன் மகேந்திரனை அபயம் பிராபிச்சது. சர்ப்பங்கள் இடதளவில்லாதக்கு மறுபடியும் மறுபடியும் அக்னியில வந்து விழுந்து இறந்து போச்சு. உடனடியா ஜெயன் ஹோதாக்கள் கிட்ட கேட்டார். நிறைய நிறைய நாகங்கள் இந்த அக்னியில வந்து விழுந்துட்டு உயிரை விட்டுட்டும் துஷ்டனான தட்சகன் எதனால வரலை? அவன் முன்னாடி வந்திருந்தானாக்கா யாகத்தை நிப்பாட்டி இருக்கலாம். அப்போது இந்த தட்சகன் அல்லாத மற்ற பாம்புகளையொன்னும் கொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒரு துஷ்டனை கொல்லறதுக்கு நிறைய நிறைய நல்லவர்களை கொல்ல வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஜனமேஜயன் சொன்னார். திவ்ய கண்களால உண்மை என்ன அப்படின்னு கிரகிச்ச மகர்ஷிகள் சொன்னா, தட்சகன் தேவேந்திரனை அபயம் பிராபிச்சிருக்கான். விருத்ராரி அவனை காப்பாற்றுவார் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கார். அதனால ரெண்டு பேரையும் ஒரு சேர அவாகிக்கணும். அவ ரெண்டு பேரும் கூடி அக்னிகுண்டத்துல பதிச்சு ஒன்னிச்சு செத்து போட்டோம் அப்படின்னு. பாபிகளுக்கு கூட்டு நிற்கிறவாளும் பாபிகள் தான். அதனால இந்த தேவேந்திரனுக்கு தேவேந்திர ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிறதுக்கு யோக்கியதை இல்லை. அதனால தேவேந்திரனையும் தட்சகனையும் ஒரு சேர ஆவாகனம் பண்ணி அக்னியில போட்டுடலாம் அப்படின்னு ஜனமேஜயன் ஆஜ்ஞாபிச்சார். ஹோதாக்கள் அதை சம்மதிச்சு ரொம்ப சக்தியோடு கூடிட்டு ஆவாகன கர்மம் செஞ்சா. ஹோத்ரி முக்கியனான சண்டபார்கவனோடு கண்கள் தீக்கட்ட மாதிரி சுவந்து ஜொலிச்சுது. நாகேந்திரனும் தேவேந்திரனும் ஒரு சேர இந்த யாகாக்கினில வந்து விழுங்கோம் அப்படின்னு 5 ஹோத்ரிகளும் ஒரே சுரத்துல சத்தமா சொல்லிண்டு அரிசியும் பூவும் ஜபிச்சு அக்னிகுண்டத்துல தூக்கி வீசினா. தேவேந்திரனோட சரீரம் முழுசா வெட்டி விரைச்சது. தன்னை தெரியாதக்கே தன்னோட சரீரம் அக்னிகுண்டத்துக்குள்ள போய் விழுறா மாதிரி தோணித்து. பாபிக்கு அபயம் கொடுத்த குற்றத்துக்கு தேவகள் இந்திரனை பழி சொன்னா. தேவேந்திரன் தட்சகனை தன்னோட சரீரத்தோடு ரட்சைய முன்னிட்டு தட்சகனை உபேட்சிச்சான் தேவேந்திரன். தட்சகனானா தேவேந்திரனை விடாதக்கி தேவேந்திரனோடு உத்தரியத்துல கடந்து பிடிச்சான். தேவேந்திரன் உத்தரியத்தோடு கூடிட்டு அவனை தள்ளி மாற்றி தேவமாயையில மறைஞ்சு நின்னார். இதெல்லாம் திவ்ய கண்களால பார்த்த வாசுகி நிமிஷ நேரத்தால ஜகல்காருவோடு சந்நிதியில வந்து சேர்ந்தார். அஸ்திகன் கிட்ட சொன்னார், குழந்தை இனி ஒரு நிமிஷம் டிலே பண்ணக்கூடாது. உன்னோட மாமாவான தட்சகன் அக்னியில விழறதுக்கு இனி கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவனை ஹெல்ப் பண்றதுக்கு முயற்சி பண்ணின இந்திரன் கொடியும் அவனை கைவிட்டாச்சு. நீ உடனடியா கிளம்பு. ஜனமேஜயனோட யாகம் நீ போனா மட்டும்தான் முடங்கும். உன்னோட வர்க்கத்தை காப்பாத்துறதுக்கான வரம் உன்னோட அப்பா கிட்டேந்து உனக்கு கிடைச்சிருக்கு. அஸ்திகன் கேட்டார், மாமா இത്ര பெரிய யாகம் நான் ஒருத்தன் போய் சொன்னானாக்கா ராஜாவும் நிப்பாட்டு வரா. குழந்தை சத்திய வாக்குனால இது சாதிக்கும். உலகத்துல இந்த யாகத்தை முடக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காய். நீ ஒரு ஆள் ஜனிக்கிறதுக்கு வேண்டியாக்கும் ஜகல்காருவான உன்னோட அம்மை முனிகுமாரனான ஜகல்காருவுக்கு நான் கன்யாதானம் செஞ்சு கொடுத்தது. நீ வேகம் போ, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாசுகி அவனை அனுகிரகிச்சா. அம்மையையும் மாமாவையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அனுகிரக ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு அஸ்திகன் அங்கேருந்து கிளம்பினார். யாகசாலையோடு கவாடத்துல போனோன துவாரபாலர்கள் அஸ்திகனை உள்ள விடலை. நீங்கள் ராஜா கிட்ட போய் விவரத்தை சொல்லுங்க. ராஜாவோடு பர்மிஷன் இருந்தா மட்டும் என்ன உள்ள பிரவேசனம் செய்ய வச்சா போரும் அப்படின்னு முனிகுமாரன் சொன்னோன துவாரபாலகன் ராஜாவையும் புரோகிதர்களையும் விவரம் சொல்லி தெரியப்படுத்தினார். தேஜஸும் திவ்யத்துவம் முகத்துல இருக்கிற தாபசகுமாரனாக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு காவல்காரா சொன்னா.
உடனடியாயிட்டு ராஜா வெளியில வந்தார். மகர்ஷி பாலனை உள்ள கூப்பிட்டு போனார். அஸ்திகன் யாகவேதியோடு முன்னால பிரவேசிச்சோன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவா எல்லாரும் அஸ்திகனை தொழுதா. ஹோதாக்கள் ஆவாகன கர்மத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டினா. ஜனமேஜயன் அர்க்கிய பாத்தியாதிகளால அந்த சின்ன மகர்ஷி குமாரனோட பாதத்தை அலம்பினா. அவரை நல்ல ஒரு ஆசனத்துல உட்கார வச்சா. എന്നിട്ട് கேட்டா, நீங்கள் என்னத்துக்காக்கும் இங்க வந்த? உங்களுக்கு என்ன ஆഗ്രഹமாக்கும் சாதிக்கணும்? எனக்கு ஆഗ്രഹங்கள் ஒண்ணுமில்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அத நீங்கள் எனக்கு சாதிப்பிச்சு தரணும் அப்படின்னு சொன்னார் ஹஸ்திகர். என்னால செய்ய முடியறதா இருந்தா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றார் ஜனமேஜயன். இந்திரனால உபேட்சிக்கப்பட்ட தட்சகன் அந்த டைம்ல சொந்த ரூபத்துல யாககுண்டத்துக்கு பக்கத்துல வந்து பயந்து வரைச்சு நிக்கிறேன். துஷ்டனான அவனை வேகம் ஹோமிக்கணும் அப்படின்னு சதசுல உட்கார்ந்துட்டு இருந்தவா எல்லாம் கூப்பிட்டு சொன்னா. ஜனமேஜயன் உக்ரமாயிட்டு அவனை பார்த்துட்டு கேட்டார், நீயாக்குமா இந்த பாபியான தட்சகன்? என்னோட அப்பாவை சுற்றி வெறிஞ்சு கடிச்சு கொன்ன, நீய கடிச்சு கொன்னவனாக்குமே நீ? ஒன்ன நான் இதுவரைக்கும் பார்க்கல. என்னோட அப்பாவை கடிச்சு கொன்ன ஒன்ன பாக்குறதுக்கு அந்த டைம்ல நான் அங்க இருக்கல. நான் வரதுக்குள்ள நீ பாதாளத்துல போய் ஒளிச்சிட்டாய். ஹோதாக்களே, உடனடியா இவனை ஹோமிங்கோ. கொஞ்சம் கூட காருண்யமே வேண்டாம். இந்த சின்ன முனிகுமாரனோடு அபிஷ்டம் என்னவாக்கும் அப்படின்னு கேட்டு அதை சாதிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை ஹோமிச்சா போரும் அப்படின்னு ஜனமேஜயன் சொன்னார். அது வரைக்கும் மரணத்தை முன்னால பார்த்துட்டு பயந்து நடுங்கிட்டு இந்த தட்சகன் அங்க நிக்கட்டும். அதுக்கப்புறமா அஸ்திகன் கிட்ட ஜனமேஜயன் கேட்கிறார், நீங்கள் என்னத்துக்காக்கும் வந்தால் உங்களுக்கு என்னவாக்கும் ஆக்ரகம் வேணும் சொல்லுங்கோ, அதை நடத்தி தந்ததுக்கு அப்புறமா நான் இந்த தட்சகனை கொல்லறேன். அஸ்திகன் சொல்றார், மகாராஜாவே, என்னோட விருப்பம் என்னான்னு நான் சொல்றதுக்கு பயக்கிறேன். காரணம், இங்க நான் வந்தப்போ ரொம்ப ரொம்ப குருவலான விஷயமாக்கும் நான் பார்க்கிறேன். நிரபராதிகளான நிறைய சர்ப்பங்களை ஹோமிக்கிறதுனால உங்களுக்கு என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம்? எல்லாம் பகவானோட சிருஷ்டிகளாக்குமே. அஹிம்சா பரமோதர்மா அப்படிங்கிற வாக்கியம் அனுசரிச்சு இனியாவது இந்த ஹிம்சா கர்மத்தை நீங்கள் அவசானிப்பிக்கணும். பாபஜடிலமான இந்த யாகத்தை நீங்கள் நிறுத்தணும். அது உங்களுக்கு ஸ்ரேயஸையும் புண்ணியத்தையும் வர்த்திப்பிக்கும். தட்சகனிதா இங்க பயந்து வரைச்சு நிக்கிறத நீங்கள் பார்க்கலையா? அவனை ஹோமத்துல ஹோமிக்கிறதுக்கான ஜந்துவாயிட்டு நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்க. அவனுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். சரணாகதி அடைஞ்ச ஆரையும் துரோகிக்கப்படாது, மாப்பு கொடுக்கணும். அது ராஜதர்மம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்டுட்டு உதங்கன் தட்சகன் கிட்ட சொல்றார், உன்னோடு அகங்காரம் சமிச்சுதா? திவ்யர்களான அனந்த வாசுகிகளோடு தம்பியான நீ ரொம்ப ரொம்ப ஹீனனும் பாபியுமான ஒரு பாம்பாயி தீர்ந்திருக்காய். உலக அவசானம் வரைக்கும் நீ ஒரு துஷ்ட நாகமாயிட்டு இருப்பாய். அதுதான் உனக்கு இருக்கிற சிக்ஷை. உன்னோட அப்பாக்கு கூடியும் பணத்தை கொடுத்து அப்பாவை பணத்தாசையில மயக்கின பாபியாக்கும் நீ. யாக மத்தியத்துல வச்சு அந்த யாகத்தை நிப்பாட்டுறதுக்கு ஜனமேஜயனுக்கு விருப்பம் இல்லை. யாகத்தை பூர்த்தீகரிக்கிறதுக்கு முடியலை. யாகத்தை பூர்த்தீகரிச்சா இந்த தட்சகனை கொல்ல வேணும். அதே டைமில முனிகுமாரன் சொன்ன உபதேசங்கள் தெய்வ வாக்கியம் மாதிரி சிரஷ்டங்களாக்கும் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு தோணித்து. அப்படி ரெண்டு தோணல்களோடு நடுவுல கடந்து அவரு கொஞ்ச நேரம் இப்படி யோசனை பண்ணினார். கடைசியில இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு சண்டபார்கவன் தொடங்கின ஹோத்ரிகள் கிட்டேயும் புரோகிதனான சோமஸ்ரவசு கிட்டேயும் வியாச மகர்ஷி கிட்டேயும் கேட்டார். தட்சகன் வந்து அபயம் பிராபிச்ச ஸ்திதிக்கு யாகம் நிறுத்துவதாக்கும் நல்லது அப்படின்னு எல்லாரும் ஒரே போல அபிப்பிராயப்பட்டா. உடனடியா தட்சகன் அக்னியில பதிக்க வேண்டாம், தட்சகன் அக்னியில பதிக்க வேண்டாம், தட்சகன் அக்னியில பதிக்க வேண்டாம் அப்படின்னு அஸ்திகன் 3 தடவை சத்தமா சொன்னார். அப்படி அந்த யாகம் நிப்பாட்டி வைக்கப்பட்டது. சிற்பியோட பிரவச்சனம் சரியாச்சு. ஆதியும் வியாதியும் மனோபீதியும் கைவிடிஞ்சு தட்சகன் ராஜாவையும் புரோகிதர்களையும் கும்பிட்டு அனுகிரகங்கள் வாங்கி அங்கே இருந்து கிளம்பி போனார். அதுக்கப்புறம் ஜனமேஜயன்
യാഗം നടത്തിന ഹോതാക്കൾക്കും പരികർമ്മികൾക്കും പുരോഹിതർക്കും ദക്ഷിണയും പ്രതിഫലവും കൊടുത്ത് പ്രീതിപ്പെടുത്തിനാർ. അതുക്കപ്പുറം ജനമേജയൻ അവഭൃത സ്നാനവും செஞ்சு യാഗത്തെ അവസാനിപ്പിച്ചാர். அதுக்கப்புறம் அவரு சந்தோஷத்தோடு கூடிட்டு அஸ்திகன் கிட்ட கேட்டார், தாபசகுமாரா நீங்கள் ஆராக்கும் பேர் என்னவாக்கும், என்னத்துக்காக்கும் இங்க வந்த அப்படின்னு அஸ்திகன் சொன்னார். பரமசிவ பூஷணமான வாசுகி அப்படிங்கிற அந்த நாகசிரேஷ்டனோடு சகோதரியான ஜகல்காருவோடு புத்திரனான அஸ்திகனாக்கும் நான். என்னோடு அப்பாவோடு பேரும் ஜகல்காரு அப்படின்னாக்கும். அவரோடு மகர்ஷியாயிட்டு அந்த ஜகல்காரு அப்படிங்கிறவர் மகர்ஷியாயிட்டு வனங்களில தபசனுஷ்டிக்கிறார். அவரோடு பிதாக்களுக்கு சல்கதி கிடைக்கிறதுக்காகவும் சர்ப்பங்கள் தீயில பதிச்சு இறந்து போகணும் அப்படிங்கிற கத்ருவோடு சாப பரிகாரத்துக்கும் வேண்டிட்டாக்கும் நான் ஜனிச்சேன். அந்த நிலையில சர்ப்பங்களை காப்பாத்துறதுக்காயிட்டாக்கும் நான் இங்க வந்து சேர்ந்தேன். ஜனமேஜயன் சொல்றார், உங்களோடு நிர்தோஷமான முகபாவமும் உங்களோடு வாக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கறது. அதனால உடனடியா நான் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அந்த அஸ்வமேத யாகத்துல நீங்கள் வந்து பங்கு கொள்ளணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு அஸ்திகன் சொல்றார், உங்களோடு பிரபிதாமகர்களான பாண்டவர்களோடு வம்சத்துல ஜனிச்ச நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மகிமை இருக்கிறவராக்கும் அப்படிங்கிறதுல அதிசயம் ஒண்ணுமில்லை ஜனமேஜயா. பாண்டவ வம்சத்தோடு மகாத்மியத்தோடு சிரேஷ்டதையினால ஸ்ரீகிருஷ்ண பகவான் கூடியும் தூதனாயிட்டும் சூதனாயிட்டும் தாசனாயிட்டும் பெந்துவாயிட்டும் பாண்டவர்களுக்கு என்ன வேணுமானா செய்யறதுக்கு ரெடியா இருந்தார். அண்ணாவோடு சிதத்துக்கு விருத்தமாயிட்டு சொந்தம் சகோதரிய உங்களோட பிரபிதாமகனான அர்ஜுனனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததும் அதனாலேயாக்கும் இப்படின்னெல்லாம் அஸ்திகன் பாண்டவ சரித்திர மகாத்மியத்தை சொன்னோன தன்னோட பிரபிதாமகர்களோட வீர புண்ணிய சரிதங்கள் எனக்கு சொல்லி கேட்க வைங்கோம் அப்படின்னு ஜனமேஜயன் அஸ்திகன் கிட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மகாத்மியமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ശ്ലോകം 1. ഗദപ്രാണം തു രാജാനം ബാലം പുത്രം സമീക്ഷ്യ ചക്രുശ്ച മന്ത്രിണഃ സർവേ பரலோகஸ்ய சத்க்ரியாः. சூதனாக்குமே இங்க கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால சூத உவாஜா அப்படின்னாக்கும் 1வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. கதப்ராணம் து ராஜானம் பாலம் புத்திரம் சம் வீக்ஷ்ய ச சக்ருஹு ச மந்திரிணः சர்வே பரலோகஸ்ய சத்க்ரியாः. பரீட்சித்து மகாராஜா மரணம் அடைஞ்சார். புத்திரனான ஜனமேஜயன் சின்ன குழந்தை. அதனால மந்திரிகள் எல்லாரும் கூடிட்டு பரீட்சித்து மகாராஜாவோடு பரலோக கிரியைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சா.